ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். VST சக்தி 130DI பவர் டெய்லருடைய ஃபேன் பெல்ட் எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ளை வீலுடைய டோர் வந்து 3 போல்ட் இருக்கும். அதை கழட்டிட்டு டோர் எடுத்துடுறோம். டோர் எடுத்துகிட்டு புள்ளியை ரொட்டேட் பண்ணோம்னா கிராஸ் பண்ணி பெல்ட் வந்து பெரிய புள்ளியிலேருந்து விலகிட்டோடனே மேலே இருக்கிற ஃபேன்லேருந்து கழட்டிட்டு வெளியே எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், டேங்க்குக்கு மத்தியில் இது மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா வெளியே எடுக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், வெளியே எடுத்தாச்சு. இப்போ வந்து புது பெல்ட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். புது பெல்ட் வந்து கிராஸ் பண்ணி சென்டராக உள்ளே போட்டு கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னா ஃப்ளை வீல் உள்ள இன்செர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பெல்ட்டு. பாருங்கள், இடமே வந்து கொஞ்சம் சுகுராக தான் இருக்கும், பார்த்து போடணும். பாருங்கள், ஃபுல்லாக லைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னா உள்ளே போயிடும் பெல்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதேமாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி பவர் டெய்லர் வச்சுருந்தாங்கன்னா விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு பாருங்கள், லைட்டாக ரொட்டேட் பண்ணதும் உள்ளே போயிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெரிய புள்ளியில் கட்டிட்டு ஃபேன்லேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் புள்ளியிலையும் மாட்டிட்டு பெரிய புள்ளியில் மாட்டி லைட்டாக ரொட்டேட் பண்ணோம்னா பெல்ட் வந்து இன்செர்ட் ஆகிடும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, திட்டமான டைட்டு தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஈஸியாக வந்து ஃபேன் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணி மாட்டலாம். பாருங்கள், ரொட்டேட் பண்ணால் ரொம்ப டைட்டாக இருக்குது. இது வந்து ஃபேன் பெல்ட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். இப்போது ஃபேனுடைய ஓவர் டைட் வச்சிங்கன்னா ஃபேனுடைய பேரிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அட்ஜஸ்ட்மெண்ட்டு புள்ளி பேரிங் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து திட்டமான டைட் வைக்கணும். பாருங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் டைட் பண்ணால் பெல்ட்டு டைட் ஆகும், கொஞ்சம் லூஸ் பண்ணோம்னா பெல்ட்டு லூஸ் ஆகும். சென்டர் அந்த 16 சைஸ் போல்ட்டு கட்டிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பார்த்தா பெல்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ளே இருக்கணும். அதாவது பெல்ட் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சினாலும் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகாது, இன்ஜின் வந்து சூடு ஏறும், ரேடியேட்டர் சூடு ஏறும். அதனால் திட்டமாக டைட்டாக இருக்கணும். நீங்கள் சேடை ஓட்ட சொல்ல பெல்ட் அறுத்துச்சுன்னா ஈஸியாக எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ வந்து மேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஃப்ளை வீல் டோர் வந்து ஃபிட்டிங் பண்ணுறோம். பேக் சைடில் ஒரு போல்ட் இருக்கும், ஃப்ரண்ட்டில் 2 போல்ட் இருக்கும், 13 சைஸு.